ஹலோ பேஸ் வணக்கம். உக்ரைன் ரஷ்யா போர் தான் உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இதுவரை ரஷ்யா தான் உக்ரைன் அடிச்சிருந்தது. ஆனா முதல் முறையா உக்ரைன் ரஷ்யாவை வந்து அடிச்சிட்டு இருக்கு. இரண்டாம் உலக போருக்கு பிறகு கடுமையான நெருக்கடியில ரஷ்யா வந்து தற்போது வந்து இருக்குது. முக்கியமா போரின் தாக்கம் வந்து ரஷ்யா உணரணும் அப்படின்றதுக்காக இந்த நடவடிக்கையை தாங்க வந்து எடுத்ததா உக்ரைன் சொல்லப்படுது. ஆனாலும் உக்ரைன் வந்து பல நாடுகளும் பாராட்டிட்டு வருது. இதே சமயம் ரஷ்ய வீரர்கள் எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த வாரம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு உக்ரைனோட 1000 வீரர்கள் ரஷ்ய எல்லைக்குள்ள வந்து புந்தாங்க. அவங்க வந்து 10 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து உள்ள பூந்து ரஷ்ய மண்ணை வந்து கைப்பற்றிருக்காங்க. இது ரஷ்யா மீது இருந்த முதலடியாவே பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, இரண்டாம் உலக போருக்கு பிறகு ரஷ்யா சந்திச்ச மிகவும் மோசமான ஒரு தோல்வி அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யாவை வந்து அரண் போல காக்கும் விளாடிமிர் புதினோட பிம்பமும் சுக்குநூறா உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க உலக வல்லுநர்கள் எல்லாமே. துணிச்சலான இந்த நடவடிக்கையால உலக நாடுகளின் கவனத்தை உக்ரைன் தங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, போரின் போக்கே முற்றிலும் மாற்றி இருக்கு. உக்ரைனால முடியாது அப்படின்னு சொன்னதையும், ரஷ்யாவை எவருமே வந்து அடிக்க முடியாது அப்படின்னு சொன்னதையும் அடிச்சு நொறுக்கி இருக்கு உக்ரைன். உக்ரைன் கிடைச்ச மிகவும் முக்கியமான வெற்றி தான் இது. பொதுவாக பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அந்த ஆதரவு தற்போது உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கு. உக்ரைன் படையை கைப்பற்றிய இந்த ஊடுருவல் காரணமா 1,20,000 மக்கள் வந்து அங்கிருந்து வெளியேற்றிருக்காங்க. மேலும் இது குறித்து அவசர நிலையம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் உலக போருக்கு பிறகு ரஷ்யாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஊடுருவல் வந்து இதுதான். தான் ரஷ்யா போர் அமைதிக்கு ஒப்புக்கொண்டா உடனே போரை நிறுத்துவதா உக்ரைன் தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, போர் அமைதிக்கு ரஷ்யா எவ்வளவு விரைவா சம்மதம் தெரிவிக்குதோ அவ்வளவு விரைவா உக்ரைனை பாதுகாப்பு படை வந்து தாக்கல் நிறுத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. இருந்தாலும் ரஷ்யாவுக்குள் ஊடுருவிய உக்ரைன் படைகளுக்கு எதிராக கடுமையாக சண்டையிடுறதாகவும் தீவிர தாக்குதல் நடத்துவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. குர்ஸ் என்ற இடம் தான் உக்ரைன் கைப்பற்றிய இடம். இந்த குர்ஸ் பிராந்தியத்தில் ஊடுருவிய உக்ரைன் படைகளுக்கும் ரஷ்யா படைகளுக்கும் அவங்களுக்கு இடையில நடந்து வரும் இந்த சண்டையில இதுவரைக்கும் 420 உக்ரைன் படை வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பதாகவும் ரஷ்யா தெரிவிக்குது. இந்த குர்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் படையில ஏவப்பட்ட 4 ஏவுகணையை ரஷ்யா தாக்கி வச்சதா தெரிவிச்சிருக்கு.